தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். இன்றைய முதல் வாசகத்தின் மூலம் நம் இதயத்தை ஒரு கோவிலாக வைத்திருக்க வேண்டும் என்பதையும், நம் இதயங்களில் வசிக்கும் கடவுளின் ஊற்றை நம் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் பாயவிட வேண்டும் என்பதையும், பலருக்கு நன்மையின் கனிகளை கொடுப்பவர்களாக வாழ வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்கிறோம். இதனால் நம் மூலம் பலர் மற்றவர்களுக்கு உயிர் கொடுப்பவர்களாக மாறுவார்கள். இன்றைய இரண்டாம் வாசகத்தின் மூலம் நாம் கடவுளின் ஆலயம் என்பதையும், கடவுளின் ஆவி நம்மில் வாழ்கிறது என்பதையும் அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்பதை புனித பவுல் நமக்கு நினைவூட்டுகிறார். கடவுளின் ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்திருப்போம். பாவம் செய்வதன் மூலம் கடவுளை காயப்படுத்தாமல் கடவுளின் சித்தத்தை செய்து கடவுளை மகிழ்விப்போம். இந்த நற்செய்தியின் மூலம் நம் இதயங்களின் கோவிலில் உள்ள தீமைகளை மாற்றுவதற்கும் சுத்திகரிப்பதற்கும் பொறாமை, பெருமை, தவறான புரிதல், கெட்ட வார்த்தைகள், தீய செயல்கள், சுயநலம் மற்றும் நம்மை தீட்டுப்படுத்தும் விரோதத்தை மாற்றுவதற்கும் மன்னிப்பவர்களாகவும் நன்மை செய்பவர்களாகவும் பணி உள்ளவர்களாகவும் மாற இயேசு விரும்புகிறார். சேவையில் ஆர்வம் காட்டுவோம், மற்றவர்களை புரிந்து கொண்டு நேசிப்போம். அது நடக்கும்போது கடவுள் நம்மில் வசிக்க விரும்புவார். எனவே கடவுள் நம் மூலமாக செயல்பட நாம் அனுமதிக்கலாம். பிதாவாகிய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செய்ய கிருபையளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.